தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்க கையில் இருக்க மொபைல்ல என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வெர்ஷனா இருந்தாலும் சரி, உங்க போனை வந்து ஆண்ட்ராய்டு 12 நம்மளால வந்து மாற்ற முடியும். இதுக்கு வந்து நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்க போன் என்னவா இருந்தாலும் சரி, உங்க போனை ஆண்ட்ராய்டு 12 மாற்றலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் ஃபோனையும் அப்படியே ஆண்ட்ராய்டு 12 மாதிரி மாற்ற போகிறது இல்லை. நம்ம மொபைலோட லாக் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த லாக் ஸ்க்ரீனை மட்டும் தான் ஆண்ட்ராய்டு 12 மாதிரி வந்து மாற்ற போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு 12 லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த கண்ட்ரோல் பேனலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபோட்டோ செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம ஃபோனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். அந்த 5 பர்மிஷன்ஸையுமே வந்து எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ணாதான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதன் பிறகு இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா எனேபிள் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாக் ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் பாஸ்கோட், எனேபிள் வந்து பேட்டர்ன் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ உங்களோட லாக் ஸ்க்ரீனுக்கு நீங்க பேட்டர்ன் இல்ல பாஸ்வேர்ட் ரெண்டுமே வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைல் கலர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த டைல் கலர் எதுக்கு அப்படின்னா உங்களோட லாக் ஸ்கிரீனை மேல இருந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா நம்ம நோட்டிபிகேஷன் பேனல் வரும் இல்லையா, அதே மாதிரியே ஒரு கண்ட்ரோல் பேனல் வந்து அங்க வரும். ஸோ அதனோட டைலோட டிசைனை வந்து உங்களால மாத்திக்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஷோ நோட்டிபிகேஷன் ஆன் லாக் ஸ்கிரீன், அதாவது உங்களுக்கு வர நோட்டிபிகேஷன்ஸ்லாம் லாக் ஸ்கிரீன்ல காட்டணுமா காட்ட வேண்டாமா அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து உங்களால செட் பண்ணிக்க முடியும். இதை தவிர நீங்க அந்த டைலுக்கு வந்து வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வந்து லாக் ஸ்கிரீனா வைக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக் சவுண்டு வந்து லாக் ஆனா இது வேணுமா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால செட் பண்ணிக்க முடியும். அடுத்து லாக் ஸ்கிரீனோட வால்பேப்பரை சேஞ்ச் பண்றதுக்கு சேஞ்ச் ஆப் வால்பேப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு 12 இருக்க வால்பேப்பர்ஸும் இதுல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் வால்பேப்பர், இன்ஃபினிக்ஸ், ரியல்மி அப்படின்ட்டு நிறைய பிராண்ட் வைஸாகவும் அந்த வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து என்னோட பர்சனல் ஃபோட்டோ வந்து லாக் ஸ்க்ரீனில் வைக்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர் ஃபார் மொபைல் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி உங்களோட கேலரியில இருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி லாக் ஸ்க்ரீனோட வால்பேப்பராக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணதுக்கு பிறகு என்னோட மொபைலை வந்து நான் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்னோட லாக் ஸ்க்ரீன் வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. முன்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. அதே மாதிரியே மேலே இருந்து இப்படி கீழே இழுத்தோம் அப்படின்னா அந்த டைல் வந்து வருது. அதே மாதிரியே இப்போ நம்ம பாஸ்வேர்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து தெரியுது. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 12 மாதிரியான ஒரு லாக் ஸ்க்ரீன் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் போதும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே போயிட்டு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோன்லையும் வந்து ஆண்ட்ராய்டு 12 லாக் ஸ்க்ரீனை வந்து உடனே வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.